ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். வாய்ஸ் கொஞ்சம் ரொம்பவே வஸ்ட்டாக தான் இருக்குது. கோல்ட் அண்ட் காஃப்னால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி உங்கள் கூட வந்து டே 3க்கான வீடியோ தான் போட்டிருக்கேன். எங்களுடைய ட்ராவல் vlog வந்து நான் ஒரு 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. டே 3க்கான வீடியோ. நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோவில் பக்கத்தில் இருந்த அழகன் ரெசிடென்சியில் ரூம் போட்டிருந்தோம். அந்த ரூம்லேருந்து தான் இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கன்னியாகுமரிக்கு தான் போயிருந்தோம். திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ட்ராவல், கிட்டத்தட்ட 93 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. இந்த ட்ரிப் எங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததோ இல்லையோ, எங்களோட பசங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் நாங்கள் பெருசாக போனதில்லை. ஏதாவது போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பாட் மட்டும், அந்த ஏரியா மட்டும் போயிட்டு சைட் சீயிங் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு ஊர் விட்டு போனது வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப 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 என்ஜாய் பண்ணது அவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆன் தி வே போய்கிட்டு இருக்கோம். இந்த வழியில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா நிறைய ஆடு மாடு எல்லாமே ரோடு மேலேயே இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது போகிறதுக்கு. ஃபைனலாக நாங்கள் வந்து கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்க்கிங்க்கான டோக்கன் வாங்கிட்டாங்க ஃபஸ்ட்டே. இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நாங்கள் இந்த சன்செட் வியூன்னு ஒரு ஏரியா இருக்குது, சன்ரைஸ் ஒன்று இருக்குது, சன்செட்டுன்னு ஒன்று இருக்குது. சன்செட் ஏரியாவில் தான் வந்து இப்போதைக்கு பார்க்கிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பார்க்கிங் சார்ஜ் வாங்கியிருந்தாங்க அது உள்ளே போகிறதுக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே போய் அங்கே ஒரு கிலோமீட்டரில் தான் போய் பார்க்கிங் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருந்தது, அங்கே தான் நாங்கள் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்தது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் நாங்கள் போன டைம் தான் வந்து அந்த கண்ணாடி பிரிட்ஜ் வந்து போட்டிருந்தாங்க. திருவள்ளூர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் நடுவில் கண்ணாடி பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து சிஎம் வரதுனால இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இடையில எங்கேயுமே வந்து பார்க்கிங் அலோவ் பண்ணலை. ஸோ ரொம்பவே வந்துட்டு பரபரப்பாக வேலைகள் போயிட்டு இருந்தது. நிறைய சூப்பர் விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த இடத்துல, எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தோமான்றதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். காரை வந்து நாங்கள் சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் பார்க் பண்ணதுலேருந்து சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டுருந்தோம். லாஸ்ட் வீடியோஸில் நான் சொல்லியிருந்திருப்பேன் கிளைமேட் சூப்பராக இருந்ததுன்னு. சொன்ன நேரமாக என்னன்னு தெரியல, கன்னியாகுமரியில் வெயில் வச்சு செஞ்சுது. அதுவும் நாங்கள் மதியம் நல்ல உச்சி நேரத்தில் போனதுனால நல்ல வெயில். லன்ச் டைம் வேறு வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். பட் கன்னியாகுமரியில் ஹோட்டல்ஸ் எதுவுமே நல்லா இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லைன்றதுனால ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதாக போச்சு. ரொம்ப ப்ரைஸி, பட் ஃபுட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப வஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நிற்கிது பார்த்திங்களா, இந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்குக்கு போகிறதுக்கான க்யூ தான். அதுவும் இந்த சைடு நான் காமிக்கிறது வந்து 300 rupeesக்கான க்யூ. அதே வந்து அந்த சைடு எண்டு ஒரு பில்டிங் கிட்ட கட்டுற மாதிரி அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 75 rupees டிக்கெட்டு. ஸோ ஒரு யூ மாதிரி போகுதுங்க. இங்கே நாங்கள் நின்றதுலேருந்து ஒரு யூ மாதிரி போச்சு. ஆனால் வந்து ஒரு போட்க்கு 200 பீப்புள்ஸுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து ஒரு 2.5 hours நம்ம அந்த லைனில் நின்றோன்னா கண்டிப்பாக உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து நின்றதுனால 4 o'clock வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ நாங்கள் கிட்டக்க போய் 4 o'clock ஆகிடுச்சின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணோம். நாங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பர்சன்ஸ் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே திரும்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல், நல்ல வேளை எங்களுக்கு ரூம்ஸ் கிடச்சிது, ஒரே ரூம் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஹோட்டல் சமுத்ரா அப்படின்ற ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. ஏன்னா மார்னிங் பார்க்கலாம், ஏர்லியாக இருந்துச்சிங்கன்னா மார்னிங் விடுவாங்க அப்படின்னா. மார்னிங் டைமிங் பார்த்திங்கன்னா 8 o'clock தான். பட் வந்து லைனில் நிற்க ஆரம்பித்தது 5:30க்கே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சன்ரைஸ் பார்த்ததும் பார்க்காம கூட நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்துக்கலான்னு. இப்போ நான் இதை காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ மாதிரி வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அங்கேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு 1 hour
வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் போட்டில் ஏற்றுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்த ப்ராசஸ் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி நின்று இருந்தால் கண்டிப்பாக நாங்களும் உள்ளே போயிருந்திருப்போம். பட் எங்களால் போக முடியல. ஆனால் உள்ளே போனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக போனவங்கலாம் பார்த்திங்கன்னா 6:30 7 o'clock வரைக்கும் அங்கே இருந்து அதுக்கப்புறம் தான் வெளில வந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அச்சோ இன்னும் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி நின்றுருந்தால் நம்மளும் போயிருந்துருக்கலாமேன்னு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாங்கள் ஹோட்டல் ரூம் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வர்றது கேட்கும்போது அந்த ரூம் ஓகேன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கன்னியாகுமரியில் எடுத்த ரூம். ரொம்ப சின்ன ரூம் தான். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருந்தாங்க. 250 சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு ரூமோட ப்ரைஸ் வந்து 3500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கன்னியாகுமரியில் வந்து எல்லாமே ப்ரைஸியாக தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ஆப்வியஸாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா வாங்கி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும், நம்ம வேறு ஆப்ஷன் இல்லைன்னும் போது. ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி விற்கிறாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சரி வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்களுமே ஸ்டே பண்ண தான் செஞ்சோம். முடிச்சுட்டு சரி பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க உள்ளே போக முடியலன்ட்டு. சரி ஓகே பீச்சாவது போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோன்ட்டு சேம் அந்த விவேகானந்தர் பார்க் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே மாதிரி நடு கடலில் போய் நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி அங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு அந்த இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லைன் அப்படியே லாங்காக அந்த சர்ச் கிட்டே இருந்து அப்படியே ஒரு நீட்டு போய் அந்த எண்டில் வந்து நிற்கிது பாருங்கள். அது கரெக்டாக அந்த பாறை கிட்ட வரைக்கும் எண்டில் வர மாதிரி அங்கே நின்று அந்த ஃபுல் வியூ பார்க்கலாம் கடலோடது. அது ரொம்ப நல்லா இருந்தது. சரி அங்கேயாவது போகலான்னு சொல்லி நாங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி போய் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி வரைக்குமே மணல் மாதிரி இருந்தது. சரி இது மாதிரி தான் இருக்கும், நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நடந்துகிட்டே இருந்தோம். ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அப்போ காற்று வந்து சரியான காற்று, ஏன்னா வெயில் போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக காற்று, ஃபோனை என்னால் பிடிக்க கூட முடியல, அவ்வளோ காற்று. ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக வரல, எல்லாம் ஷேக்கிங், ஏன்னா அவ்வளோ காற்றடிச்சிட்டு இருந்தது. சரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நின்றதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சேம் 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும். அவ்வளோ தூரம் இருந்தது. ஏன்னா நாங்கள் போனதே பாதி தான், பாதியிலே திரும்பி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு, 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம உள்ளே அந்த எண்ட் வரைக்கும் போயிட்டோன்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக இருட்டாயிடும். ஸோ நம்மளுக்கு ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பாதியிலே நின்றுட்டு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா பசங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன்லாம் ரொம்ப பயந்துட்டான். பாப்பா ரொம்ப சுட்டி, எனக்கு அவளை தான் பார்த்து வச்சுக்கிட்டு வேண்டியது இருந்தேன்னா ஓடிக்கிட்டே இருந்தா. ஃபுல்லாக பாறை. இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா பாறை ஸ்டார்ட் ஆன இடம், அதுலேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு பயம், ஏன்னா பாறையிலனா இந்த பக்கம் ஓடி போய் கால் எதுனா உள்ளே மாட்டிக்கிட்டாலும் குழந்தைங்க கஷ்டம், இன்னொன்று விழுந்துட்டாலும் அடிப்படும் இல்லைங்களா பாறையில். அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேயே ஒரு மிட் ஆஃப் த லைனில் நின்றுட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஒரு 2-3 ஃபோட்டோ. அங்கே தான் சரியான காற்று, ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறமா சரி வேண்டாம், இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரணும்னா ஃபுல்லாக இருட்டாயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு விடவே இல்லை, என் பையன் டயர்டாயிட்டான். அப்புறம் நானும் அவளும் வந்து சரி கொஞ்சம் பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு கூப்பிட்டு போகலான்னு. அப்போ தான் பார்த்தோம் லைட்டிங்லாம் வேறு லெவலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த சிஎம் வர்றதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான பந்தோபஸ்துன்னு அவ்வளோ காருங்க உள்ள, அவ்வளோ சூப்பராக சும்மா லைட்டிங் கலராக. எனக்கு இன்னும் ஆசை வந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் பார்க்குற டைம்லலாம் அங்கே உள்ள ஆள் இருந்தாங்க. சரி நம்ம போயிருந்தோன்னா ஆஃப்டர்நூன் பார்க்குற ஃபீலும் இருந்திருக்கும், நைட் பார்க்குற ஃபீலும் ரெண்டுமே கிடச்சிருக்குமே. இப்போ மார்னிங் போனால் கூட மார்னிங் ஃபீல் மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும். பசங்களுக்கும் ரொம்ப ஆசை போகணும், சரி நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில லைட்ஸ்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங் 5 o'clock என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாரு. சூரியன் உதயத்தை பார்த்தே ஆகணுன்ட்டு இதை நாங்கள் ஹோட்டல் வந்து பின்னாடியே எடுத்திருந்தோம், விவேகானந்த சிலைக்கு அப்படியே பேக்கில் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் எந்திரிச்சு நிற்கிறோம், சூரியன் வரும்னா சூரியன் வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour 5:30க்கு என்ன வேறு எழுப்பி விட்டார், வான்னு. எழுந்து மேலே போய் நின்னா வருது 6:45 ஆகியும் வெளில வரவே இல்லை, வருவேனானது. அப்புறம் 7 o'clock நல்ல வெயில் வந்ததுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு போய் நின்று எல்லாம் ரெடி ஆகிட்டு போய் கீழே போய் லைனில் நின்னா இன்றைக்கி கடலுடைய அலை வந்து ரொம்ப சீற்றமாக இருக்குது, ஸோ உள்ளே யாரையுமே நாங்கள் விடலை அப்படின்ட்டாங்க. கீழே என்னோடய ஹஸ்பண்ட் 1 hour நின்று
கடைசியில் உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி அவ்வளோதான் முடிஞ்சுது, நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஷாப்பில் போயிட்டு சில ஐட்டம்ஸ் மட்டும் விவேகானந்தர் சிலை மட்டும் வாங்கிட்டு, திருவள்ளுவர் சிலை பெருசாக எனக்கு கிடைக்கல, நான் பிராஸில் தான் வச்சுருந்தாங்க, ரேட் ரொம்ப இதுவாக இருந்தது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு அந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறமா வெயிட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அட்லீஸ்ட் நம்ம அடுத்த ஏரியாவுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோன்றதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.